உன்னை நினைச்ச அழுதாண்டி கொடுத்து வச்சிருக்கு. என்ன எதுக்கு இங்க வரவழைச்சு? உன்னை நினைச்சாலே அடி வயிறு வேதனையில பத்தி எரியுதுடி. அதை தூண்டி விட்டு உனக்கு வேடிக்கை பார்க்கணுமா? அதுக்கு தான் என்ன வரவழைச்சியா? சொல்லுடி. நானே தள்ளாத வயசுல இருக்கிறேன். ஒரு உசுருக்கு சில உண்மைகள் தெரியும். நீலவேணி, அம்மாடி அம்மாடி, நீலவேணி, அம்மாடி நீலவேணி, நீலவேணி, அம்மாடி நீலவேணி, நீலவேணி, நீலவேணி. உன்னை தொட்டாவது பார்க்கணும்னு ஆசையா நினைச்சேன்டி. ஆனா என்ன நீ ஏமாத்திட்டிய நீலவேணி. உத்தரவு முடிக்காம இந்த அம்மா கிட்ட வரதுல நீ சபதம் எடுத்திருக்கிறியா? நீ சொன்னதை நான் செய்வேன் தாயி, கண்டிப்பா செய்வேன். பாட்டி, பாட்டிமா, என்னாச்சு? ஏன் அழுறீங்க? ஒண்ணு இல்லம்மா, எனக்கு என் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு. என் பொண்ணு நீலவேணி இங்க கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தா. ஆனாலும் அவ வாழ்ந்த இடத்துக்கு வந்ததும் அவ ஞாபகம் வந்துடுச்சு. நல்ல மகராசி படுபாவிங்க அவளை வாழ விடாம கொன்னுட்டானுங்களே. ஆனா பாட்டி, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணு நீங்க மகராசின்னு சொல்றீங்க, ஆனா அவங்க ஆவியா வந்து நிறைய பேரை கொன்னு இருக்காங்க. மத்தவங்க அவங்கள கெட்டவங்கன்னு நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லம்மா. அவ நல்லவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணவே மாட்டா. நல்லவங்களுக்கு நல்லதைத்தான் நினைப்பா. ஆனா கெட்டவங்களுக்கு அவ தீய சக்திமா. அவங்கள வதம் பண்ணதான் ஆவி அலைஞ்சிட்டு இருக்கிறா. கெட்டவங்க, கேடு நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் வேணா அவளை கெட்டவன் சொல்லலாம். ஆனா அத நீ நம்பாதம்மா. ஒன்னு மாதிரிதாம்மா அவளும். பாசத்துக்கு ஏங்குறவ. தன்னை சேர்ந்த ஜீவன்கள் நல்லா இருக்கணும்னு உசுர கூட கொடுப்ப. வாழ்ந்த காலத்துல அவ அப்படிதாம்மா இருந்தா. ஒன்ன மாதிரியே ஒரு சிநேகிதிக்கு அவ உசுரா இருந்தவ. அவளை நீ கெட்டவன் நினைக்காதம்மா. அவ ஒன்ன மாதிரியே நல்ல. செல்லம்மா, செல்லம்மா. பாட்டிமா, என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, என் நீலவேணிக்கு உன்ன மாதிரியே ஒரு சிநேகிதி. எனக்கு அவங்க ஞாபகம் வந்துடுச்சு. அதான். நீ கதவை சாத்திக்கோமா, நான் போறேன். கைய காமி. பத்திரமா வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. கதவை சாத்திக்கோ.